ஸ்வீடன் குமார் வந்தாரு 2 மணிக்கு, 2:30 மணிக்கு, 3 மணி. ஆ. இதுக்கு முன்னாடி பேசுனது அதில் பாருங்க, அது இருக்கும் பாரு. 2 மணி திட்டத்தை ஆ. அதுல வந்து ஆஹ், விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி நேரடியா ஹங்கேரி யூனிவர்சிட்டியில பேச சொல்லியிருக்கேன். வர்ற 11ஆம் தேதி வர்ற 11ஆம் தேதி ஆ. என் பொண்ணு நேரடியா பேசுறாங்க. ஆ. ஆ. ஹங்கேரி யூனிவர்சிட்டி, ஹங்கேரி. ஆ. ஹங்கேரி, ஜெர்மனி எல்லாம் பக்கம் தான். ஹங்கேரி, போலந்து, ஜெர்மனி எல்லாம் பக்கம் பக்கம் தான். ஆ. அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பப்ளிக் யூனிவர்சிட்டி. அது ஆ. ரிசர்ச் சென்டர், ரிசர்ச், அதை நம்ம R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதான். அதுல வெங்கடேசன் தேரி தான் ஃபைனல். ஆ. நீங்க கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இருக்கு. 11வது பாடத்தை எடுங்க, 11வது பாடம். அதைத்தான் பேச சொல்லியிருக்கேன். 11வது பாடம் தான் ஹைலைட். ஆ. ஏன்னா அவங்க நாட்டிலேயும் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்குது. யாரு? ஹங்கேரியிலும் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்கு. அதாவது நானே படிச்சிடுறேன். அதாவது விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கறது என் பொண்ணை வந்து 11ஆம் தேதி ஹங்கேரி யூனிவர்சிட்டியில பேச சொல்லியிருக்கேன். ஹங்கேரி யூனிவர்சிட்டியில அவங்க நேரடியா மாணவர் செலக்ட் பண்றாங்க. புரியுங்களா? ஏன் ஆவணம்லாம் அனுப்பிச்சாச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட் வரைக்கும் அனுப்பிச்சாச்சு. அனைமே செப்டம்பர்ல கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர்ல ஆமா. கிளம்பிட்டா நம்ம வந்து 10 ப்ராஜெக்ட் அங்க பண்ணலாம். 10 கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்குது. 10 கண்டுபிடிப்பு இருக்குதுங்க. ஆ. எல்லாமே ஸ்பேஸ் கண்டுபிடிப்பு தான். ஸ்பேஸ் டிராவலுக்கான, ஸ்பேஸ் செட்டில்மெண்ட், ஸ்பேஸ் காலனி, அதுக்கான தான். ம். எங்க உங்க மூஞ்சி எங்கேயே தெரியும்? உங்க மூஞ்சி கீஞ்சி எதுவுமே தெரியல, எங்கேயே இருக்கு. நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. சினாப்சிஸ் லெக்சர் டேட் 21/10, அதான் 97. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு என்ன. ஆ. ம். 27. 27 வருஷத்துக்கு முன்னாடியே விண்வெளிக்கு ஆ. எப்படி போறதுன்னு எழுதியிருக்காரு. விண்வெளிக்கு எப்படி போறதுன்னு எழுதியிருக்காருன்னு சாதாரண விஷயமா? சரி. அதாவது அதாவது நேச்சுரல் எனர்ஜி என்பது வேற. நேச்சுரல் எனர்ஜியில் இருக்கிறப்போ நமக்கு வந்து பசிதாக இருக்கக்கூடாது. அது கிடையாது. ஏன் கவனமா உட்காருங்க. ஆடுது கையில வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கேன். உட்காந்துங்க. அப்படியே நீங்க அப்படியே சும்மா அப்படியே ஏதோ ஒரு புத்தகத்தினா அப்படி சாட்சிக்க வேண்டியதானே. உயரமா விடும். நான் வந்து இப்ப சாதாரண வச்சிருக்கிறேன் பாரு. மேல ஒரு மேசை வச்சிருக்கேன், மேசை மேல வச்சுட்டேன், அவ்வளவுதான். அது பாட்டு இருக்குது. இன்னைக்கு மேசை மேல வச்சிருக்க வேண்டியதானே. எப்பயுமே அவங்க கண், எப்பயுமே உங்க நெஞ்சு மட்டத்துக்கு இருக்கணும், அங்க மார்பு மட்டத்துக்கு இருக்கணும் அந்த கேமரா. அது மாதிரி உயரமா இருக்கணும். நீங்க கீழே சேர் இருக்கணும். மேசை இருந்தா சௌரியமா இருக்கும். மேசை இருந்ததுன்னா வைக்கணும். மேசை இருந்ததுன்னா கையில போய் ஏன் ஆடிட்டே இருக்கிறீங்க? மேசை இருந்தா அப்படி உட்கார்ந்துக்க வேண்டியதானே. ரொம்ப எளிமை. ஏன் தடுமாறுறீங்க? எல்லாரும் தடுமாறுறீங்க. எதுக்குதான் இந்த தடுமாறுறீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். மேசை மேல வச்சுட்டு அது பாட்டு இருக்குது. எங்க என்றதாவது ஆடுதான் போறாங்க. ஒண்ணுமே இல்ல. பல இத்து போன மேசை ஒண்ணு இருக்கு. இத்து போன மேசை, இத்து போன சேரு தான் எங்கிட்ட இருக்குது. உங்களாட்ட பெரிய பெரிய பில்டிங்கே எங்கிட்ட கிடையாது. நான் வெறும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்கேன். என்னது? நான் வெறும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்கேன். இத்து போனதான் வச்சிருக்கேன். எதுவுமே நல்லது எங்கிட்ட எதுங்க எல்லாம் பிளாஸ்டிக், எல்லாம் 15 வருஷம் முன்னாடி பழைய பிளாஸ்டிக் சேரு, பழைய இதுதான் வச்சு எல்லாம் உடஞ்சு போனதான் எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட நல்லதே எங்கிட்ட கிடையாது. நல்லது வாங்குறதுக்கு பணமும் இல்லை, அது மனசும் இல்லை. கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நீங்க நல்லது வாங்கி போடுங்கன்னு சொன்னாலும் வாங்க முடியாது என்னால. ஏன்னா அந்த மாதிரி மனசுல இல்லை. இருக்கிறத வச்சு காட்டுவோம், அவ்வளவுதான். இருக்கிறத வச்சு
சும்மா போய் நான் வந்து அது எதுக்கு நாம வந்து நிரூபிக்க நம்ம வேலை வந்து எளிமையை கண்டுதாங்க எல்லாரும் பயப்படணுங்க. ம். ஒரு அறிவியல் என்பது எளிமையா இருக்கணும். அவனுக்கு நம்ம செய்திதான் நம்மளுடைய செயல்பாடும் கருத்து தான் பயங்கரமா இருக்கணுமே தவிர செலவு கம்மியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? செலவு கம்மியா இருக்கணும். அவன் அவன் நம்மள வந்து செலவு கம்மியா இருக்குன்னு நினைச்சு அவன் வெகுமதி எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ம். இப்ப சக்கரை நோய் குணமாக்கியாச்சு, எனக்கு இன்னும் யாரும் 10 லட்சம் யாரும் கொடுத்ததாக தெரியல. அதான். ம். இங்க வெகுமதியே வரலையே. எப்ப வெகுமதி வரும்னா யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆ. ம். யாரும் இந்தாங்க வச்சுக்க, சக்கரை நோய் தீர்த்துட்டீங்க, நான் வெளிய பக்கம் போயிருந்தோம்னா இந்த கால் எடுக்கிறதுக்கு 10 லட்சம், கை எடுக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம், உயிர் போகிறதுக்கு ஒரு 50 லட்சம், மொத்தம் எனக்கு செத்து போயிடுச்சு, எங்க அப்பன் செத்து போயிட்டாரு, 1 கோடி செலவாச்சு, இந்தாங்க இதே மாதிரி எங்க தாத்தன் ஜாவாரு, எங்க பையன் ஜாவாரு, நான் ஜாக போறேன், இதுக்கெல்லாம் 1 கோடி செலவு பண்ணி இந்தாங்க 1 கோடி யாரும் கொடுக்கற மாதிரி தெரியலையே. அதான். அப்ப பார்த்தா மன்னர்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். மன்னர்களுக்கு வைத்தியம் பார்த்தா நாட்டையே கொடுத்துருவான். அந்த காலத்துல மன்னர்களுக்கு வைத்தியம் பார்க்கறப்ப யோகிகளுக்கு நாட்டை கொடுத்துருவான். நீ இந்த பகுதி வச்சுக்காம ம். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சாமின்னு ம். வாங்கி வச்சு திருப்பி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவான். அது அவனுக்கு எதுக்காது. அதே மாதிரி தான் ம். எதையும் எடுத்துட்டு போகவும் முடியாது. கொண்டுட்டு வரப்போறப்ப ம். ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்கு செய்யறதா என்னது. ஆ. அந்த மரியாதை வந்து அதாவது மரியாதை வந்து பிறர் பிறர் மனசுல ஒரு தாக்கத்தை கொடுக்கற மாதிரி இருக்கணும். ம். அத நம்ம பேசும் பொழுது பிறருக்கு தாக்கத்தை தருவணும். அதாவது ஒரு ஒரு தாக்கம். என்னடா இவன் எளிமையா இருக்கிறான், என்னமோ சொல்றான், அவட மண்டை போட்டு கசக்கும். நம்ம சும்மா மந்தத்திலே உட்காந்துருக்கான்ல, புளிச்சு போய் மந்தத்திலேயே உட்காந்துருக்க மாதிரி அந்த முண்டங்களுக்குள்ள மண்டையில ஏறணும். ம். என்னதான் சொல்றான், விண்வெளிங்கிறான், சாதாரணம்ங்கிறான், திடீர்னு பார்த்து ஜெர்மனுங்கிறான், அப்புறம் அமெரிக்காங்கிறான், நாசாங்கிறான். ஆமா, அந்த மாதிரி சிந்தனை எங்க மூலையில ஓடிட்டு இருக்குது. ம். பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இதெல்லாம் அங்க நமக்குன்னு ஒரு வசதியான ஒரு ஆள் கிடைக்கிறப்ப, இப்பதான் ஒருத்தர் ஸ்வீடன்ல ஒருத்தர் ஆள் கிடைச்சிருக்காரு. அவரு வந்து ஸ்வீடன் ஹங்கேரி பக்கம் பக்கம். ஆ. ஸ்வீடன் ஹங்கேரியும் பக்கம். ம். ஆமா. இப்ப 2வது என் பொண்ணு போச்சுன்னா பக்கம் பக்கம் ஆச்சு, 2 பேர் ஆயிடுறாங்க. அப்புறம் அங்க 2 பேர் ஆயிடுவாங்க. ஆ. நான் இவரை கூட கிளப்ப சொல்றேன். யாரு, நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூர். கேரளாவில். ஆமா, நான் சொல்றேன் இதே காப்பகத்துக்கு அங்க போயிரு. இதே மாதிரி காப்பகம் ஜெர்மனில இருக்காங்க, கிளம்புனுங்க பூரா இருக்கானுங்க, இத்து போனவனுங்க. அங்க இதே ம். மாதிரி அங்க போய் ஒரு காப்பகத்துல போய் சேர்ந்துக்கோ. சேர்ந்துட்டு ஜெர்மனில இருக்கிற தமிழ் டிபார்ட்மெண்ட் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆ. பணத்துக்கு பணமும் ஆச்சு, நீ படிச்சுக்கலாம், நீங்க அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். பண்ணலாம். ம். அப்ப 3 பேர் ஆச்சு. நம்ம இதை விட எவிடன்ஸ் எப்படி இருக்க முடியும்? என் பொண்ணு அங்க போயிட்டாங்க, 2 பேர் வந்துடுறாங்க. ஐரோப்பால 2 பேர் வந்துடுறாங்க. ஐரோப்பாவில 2 ஆயிடுச்சு. ஆ. ஆமா. இவரு இங்க கிளப்ப சொல்லியிருக்க, கிளம்பி போயா, உனக்கு கை தொழில் இருக்குல்ல, அப்புறம் இங்கிலீஷ் பயங்கரமா பேசுறாப்புல, அப்புறம் என்ன. ஆமா, ஆமா. அந்த கிழவனுங்க 80 வயசு கிழவனுங்க வந்து ஒரு 100 பேர்த்த பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுதான் இந்த அவரோட பொறுப்பே வந்து. அந்த முதியோர் காப்பகத்துல இவர் ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர். இவரு பொறுப்பு. ஆ. இவர் படிச்சது எலக்ட்ரானிக்ஸ், என்னென்னமோ படிச்சிருக்காப்புல. சம்பந்தம் இல்லாத வேலை, சத்தம் இல்லாத சம்பளம், ஒத்தையாளுங்க செலவும் இல்லை, ஒண்ணும் கிடையாது, நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்க போய் உட்காந்துருச்சு. நல்ல வேலை அந்த வெளிநாடு போன கட்டி ஆச்சு. இங்க உட்காந்துருந்து நடக்காது, வெளிநாட்டுல இருந்த காட்டி சாத்தியம். ஆமா, ஆமா. அதனாலதான் நான் வெளிநாடு போயான்னு சொல்லிட்டே இருக்கிறேன். எப்ப மாறுதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் இன்னொரு ஆளா அனுப்பிச்சாரு, அதே அவர்கிட்ட பார்ப்பேன். இப்ப நம்ம அதுக்காக கற்பனை பண்ணிட்டு இருக்க முடியாது, இருக்கிறத வச்சு முதல்ல வெளியே கொண்டு வரணும். ஆமா. அவன் குமார்ட்ட கூட சொல்லியிருக்கேன், ஸ்வீடன் குமார்ட்ட, நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ம். கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட் வெறும் 500 ரூபா தாங்க. பேசிக் ரிப்போர்ட் வெறும் 500 ரூபா தான். ஆ. நீங்க ஜிஹெச்ல ஒண்ணு பண்ணி பாருங்க. ஜிஹெச்ல ம். பேசிக் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது பேசிக் ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 7-8 ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு, எப்படி திருமாறன் அடிக்கடி பண்றாருல, அதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ம். அவர் ஏகப்பட்ட வசதி இருக்க மாதிரி தெரியுது. சரி, எப்படி விண்வெளிக்கு போறது, அதாவது கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தட். டாக்டர் ஆர்னால்ட் எக்கர்ட் தியரி
Number 1, Dr. Arnold theory, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat, etc. The German doctor. According to the German doctor Arnold Egret theory, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat, etc. get deposited in the alimentary canal, and this poison slowly builds up and kill him. Number 2, German doctor Arnold Egret theory states that a pure body acts like a plant and accumulates nitrogen to build up protein, and fasting does not affect a vital part of the body. அதாவது German doctor Arnold Egret theory states that pure body acts like a plant and accumulates nitrogen to build up protein, and fasting does not affect it. Fasting does not affect a vital part of the body. Number 3, concept number 3, the great Tamil civilization. The great Tamil civilization, the Tirukural means Tiruvalluvar, the great saint Tiruvalluvar, his book of Tirukural 942, concept number 942, gave a clue about the water diet system. The meaning being, let water be your diet, and you need no medicine. I compiled means doctor, scientist, Venkatesan, this time you mention this name is scientist, space scientist, evolutionary scientist. I compiled the above 3 theory by rational slow fasting, and intake of cooked vegetable to clean the accumulated poison then and there. I was able to clean my body in about 1 year. I was able to clean my body in about 1 year, and was able to live on water alone. My body weight dropped from 92 kg to 60 kg. My body weight dropped from 93 kg to 62 kg and remains stationary on any amount fasting. I occasionally take ordinary food only as a luxury, not as a necessary, and clean the alimentary canal in the next few days. My weight increase and drops. My weight increase and drops back to 62 kg, and never go to below 62 kg, The above method is scientific based on the book, German book, Mucus Diet Healing System by Dr. Arnold Egret. And the Arnold Egret and origin text Tirukural by Sage Tiruvalluvar. I lead a healthier life by water diet system. When hard physical work or travel is involved, ordinary food is taken and cleaned in subsequent days as mentioned above. Very, very important note, the above method is suited for space life. Yes, the human
body is created with inbuilt power by nature for mankind to develop and expand in space. A necessary way of life for the for the for the humans in the neo future. The very important. இதனோட ரிசல்ட் என்ன? What is the result of the water date system? Means the above method is best suited for space life. Yes, the human body is created with inbuilt power by nature for mankind to develop and expand in space. A necessary way of life for the humans in the near future. இதுதான் மெயின் கான்செப்ட். திஸ் இஸ் மெயின் கான்செப்ட். இது குவாண்டம் எவல்யூஷனரி டெவலப்மெண்ட், குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி டெவலப்மெண்ட். அதாவது புரிந்து கொள்ள முடியாத அல்லது செய்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய, கணக்கு போட்டு புரிந்து கொள்ள முடியாத, செய்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய. இதுதான் விஷயமே. கணக்கு போட்டு புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் செய்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இதற்கு சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். சரியான இப்பதான் உங்களை பத்தி பேசினேன். இப்பதான் உங்களை பத்தி ஆமா இப்பதான் என்னடா ஜெர்மனிக்கு ஒரு ஆளு அனுப்பணும்னு பேசிட்டு தான் டக்குன்னு ஓடியான்ட்டீங்க. இப்ப எப்படியா இப்ப வந்து ஐரோப்பால 2 பேர் வர போறாங்க. ஐரோப்பால 2 பேர் வர போறாங்க. 11ஆம் தேதி 11ஆம் தேதி யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டில இருந்து நேரடியா நேர்காணல் நடக்க போகுது என் பொண்ணுகிட்ட. அந்த நேர்காணல் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நம்பர் 11 தான் சப்ஜெக்ட். இது நம்பர் 11 தான் சப்ஜெக்ட். லெசன் நம்பர் 11 அதைத்தான் பேச சொல்றேன். பேசிட்டு இதற்காக தான் அங்க வரப்போறேங்கிற சயின்ஸ் அங்க பேச போறோம். ஏன்னா அவங்க அட்வான்ஸ்டு சயின்ஸ், அவங்க குவாண்டம் சயின்ஸை பத்தி பேசிட்டு அஸ்ட்ராலஜி அங்க போறதே வந்து இப்போ அஸ்ட்ரோ பிசிக்ஸ் தான் படிக்க போறாங்க. அஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிச்சுட்டு அங்க பக்கத்தால யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்கு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர்ல இந்த கான்செப்ட் அங்க பேச போகணும். இந்த கான்செப்ட அங்க இந்த ஃபியூச்சர்ல இதுல ஒரு 5 வருஷம் ஆகும். அங்க 5 வருஷத்துக்குள்ள எல்லாம் பண்ணிடலாம். 5 வருஷத்துக்குள்ள இதுவாக 10 கண்டுபிடிப்பு இருக்கு. அந்த 10 கண்டுபிடிப்பு அங்க ப்ரூவ் பண்ணிடலாம். பேசிக்கே 10 கண்டுபிடிப்பு இருக்கு பேசிக்காவே. அப்ப ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம்னா நம்ம சொல்றதுதான் அங்க. ஏன்னா அங்க வந்து சயின்டிஸ்டுக்கு மதிப்பே தவிர லேபரருக்குள்ள மதிப்பு கிடையாது. வேலைக்கு போக போறது அங்க சயின்டிஸ்டுக்கு தான் மதிப்பு. அப்ப நான் என்ன சொல்ற போறேன்னா, நமக்கு வந்து இந்த பூமியே நமக்கு தான். அப்ப விஞ்ஞானிகளுக்கு வந்து இந்த நாடுங்கிறதும் கிடையாது. எல்லா நாடும் சொந்த நாடு தான். இந்தியா எல்லைகளே இருக்க கூடாதுன்றீங்களா? ஆமா, அறிவாளிகளுக்கு எல்லை ஏதுன்னு கேக்குறேன். நீதான் இந்தியா புண்ணாக்க புடலங்காய் பேசிட்டு இருக்கிற. அறிவாளிகளுக்கு உலகம் தான். எனக்கு இந்த வீட்டுல படுத்தாதான் தூக்கம் வரும், அந்த ரூம்ல படுத்தாதான் தூக்கம் வரும், என் ஊர்ல இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். இதெல்லாம் முட்டாளுக்கு பேசுறது. இதெல்லாம் யாரு பேசுறது? முட்டாளுக்கு பேசுறது. ரூமை விட்டு ரூம் சேஞ்ச் பண்ணாவே அந்த ரூம்ல தாங்க நான் தூங்குவேன், இந்த ரூம்ல எனக்கு தூக்கம் வராது சொல்லுவாங்கயா. அப்படி பார்த்தா விண்வெளியில போய் 50 பேர் வர 11ஆம் தேதி 10ஆம் தேதி சுபான் சுக்லா போறாரு. சுபான் சுக்லான்னு ஒருத்தர் போறாரு, இஸ்ரோ விஞ்ஞானி போறாரு. சுபான் சுக்லா போறாரு. அப்புறம் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த தபூர் கபூர்னு ஒருத்தர் போறாரு. அப்புறம் வந்து போலந்து நாட்டை சேர்ந்த உலன்ஸ் நாஸ்கிங்கிற ஒருத்தர் போறாரு. இவங்க எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா விண்வெளிக்கு போறாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்தவர் முக்கியமான ஆளு, புரியுதுங்களா? அவர் பேர் வந்து சுபான் சுக்லா. அவருக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அவர்கிட்ட இப்படி ஒரு கலை இருக்குன்னு தெரிவிச்சாச்சு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கலை இருக்குன்னு செய்தி போயாச்சு. யார்கிட்ட? அந்த சுபான் சுக்லாவுக்கு போயாச்சு. ஆனா கான்டாக்ட் இல்ல. அது காரணம் இந்த இளவழகன் பண்ண ஏற்பாடு தான். இளவழகன் இருக்கார் இல்லையா, டிஆர்டிஓல வந்து ரிட்டையர்டு சயின்டிஸ்ட். அவருக்கு நேற்று பேசுறேன், 3 நாளுக்கு முன்னாடி பேசினேன். யாருக்குங்க சொல்லித்தர போறேன்னு கேட்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி சுக்லான்னு ஒருத்தருக்கு சொல்லித்தரலான். யாரு இந்த சுக்லான்னு கேட்டேன். அவரு ஸ்பேஸுக்கு போறாருன்னு சொல்லினாரு.
ஓ அப்படியா அப்படின்னு நான் பாட்டு கண்டுக்காம விட்டது. அப்படிங்களா, சரி சரி. எங்க இருக்காருன்னு கேட்டேன். அமெரிக்காவுக்கு போயிட்டாருனாரு. அமெரிக்காவுக்கு எதுக்கு போனாரு? அப்ப சொன்னேன், என்னங்க அமெரிக்காவில ஏற்கனவே 2002ல இந்த மாதிரி ஹீரரத்ன மணிக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அமெரிக்காவிலே இது தெரியுமேன்னு சொன்னேன். ம். அமெரிக்காக்காரனுக்கு இது தெரியும். எது இந்த சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்க முடியும் அவனுக்கு தெரியும். ஆனா யாரு கார்னர் பண்றது, யாரு எடுத்து சொல்றது? ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் அவன்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? நாசா விஞ்ஞானிட்டு இருக்கானா? இந்த இந்த சரியான லிங்க் இல்லாதனால திருட்டு முடிவு, அந்த குருட்டு முடிவு முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். எல்லாரும் குடலை கெடுத்துக்கு போறோம். இப்ப விண்வெளிக்கு போறோம் பூராமே குடல் கெட்டு போய் தான் திரும்பி வர போறான். என்னத்துங்க எது கெட்டு போய் திரும்பி வர போறான்? பெருங்குடல கெட்டு அதான் போய் திரும்பி வர. பெருங்குடல கெட்டுச்சுன்னா மென்டல் அவுட் ஆயிரும். இப்ப பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மென்டல் அவுட் ஆயிரும். பிரெயின் டேமேஜ் ஆயிரும். பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சுகர் வந்துடும், சக்கரை வந்துடும், மூட்டு வலி, முழங்கால் வலி, கேன்சர் வரைக்கும் வரும். போதுமா? இதுதாங்க நோய்க்கே காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அது என்ன தெரியுமா? பெருங்குடல் கெட்ட உடனே மூளையில் இருக்கிற செல்லுல டேமேஜ் ஆயிரும். பெருங்குடல் கெட்டு போச்சுன்னு என்ன ஆகும்? இது நமக்கு தெரியாது. அந்த மூளை கெட்டு போச்சுன்னா உள்ளே இருக்க பீனியர் கிளாண்ட் கெட்டு போயிடும். பீனியர் கிளாண்ட் கெட்டு போச்சுன்னா 100 நோய் வந்துடும். எத்தனை நோய்? ஒரு இவ என்ன சொல்லுவா இந்த டாக்டர்? இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, பிரிட்டிஷ் முண்டங்கள், பிரிட்டிஷ் அல்லபதி அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மனக்கவலை, மனச்சிக்கல் இருக்கும். ஆமா, மனக்கவலை ஏன்னா அந்த பிரெயின் வேவ்ஸ். இப்ப நீங்க சொல்றதா மனச்சிக்கலுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் டைரக்டா எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம உணவு செரிமானம் ஆகல அப்படின்னா, அந்த டைஜஷன் சரியா ஒர்க் ஆகலன்னா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து கரெக்டா அந்த பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். டைஜஷன் கூட ஆயிரும். நேர பெருங்குடலுக்கு வருவான். பெருங்குடல் தான் ரொம்ப முக்கியம், இறப்பை கூட முக்கியம் கிடையாது. லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் முக்கியம். சிந்திக்கும் திறனே அதுல வந்து கேள்விக்குறியாயிடும் இல்லையா? இப்போ இறப்பை இல்ல, பெருங்குடல் தான் சிந்திக்கும் திறன். பெருங்குடல் தான் சிந்திக்கும் திறன். பெருங்குடல் தான் சிந்திக்குது. நோயை உற்பத்தி பண்றதே பெருங்குடல் தான். இந்த பெருங்குடல் என்ன பண்றது? இவனுக்கு புற்றுநோய் கொடுக்கணும் கமாண்ட் போடுறதே பெருங்குடல் தான். பெருங்குடல் வந்து மூளைக்கு கமாண்ட் போட்டுரும். கமாண்ட் பண்ணு முதல்ல அதை என்ன சொல்லணும்னா, அவனுக்கு வந்து கடுமையான வாதத்தை கொடு, கடுமையான புற்றுநோய் கொடு அப்படின்னு இது சொல்லிடு. எது சொல்லிடுறோம்? இந்த பெருங்குடல் சொல்லிடு. என்று அழுகி போச்சு, நாரி போச்சு, நீ உடனே மூளை செயல்பாட்டை நிறுத்த சொல்லிடு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண அவனை சாகடிக்க சொல்லிடுது. ஐயா இங்க ஒரு கேள்விதான். இப்ப எப்படி ஒரு பசுமாடுக்கு, இப்ப இன்னைக்கு Facebookல கூட ஒன்னு ஷேர் பண்ணி நீங்க சொன்னதுதான் அந்த கருத்து. எப்படி வந்து ஒரு காக்கைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா தன்னுடைய அதுக்கு மேல அந்த எறும்பை ஏற விட்டு அது எறும்பை கடிக்க வச்சு அதுல இருந்து வர அந்த வலியின் மூலியமாக அந்த பாக்டீரியாவை சரி செய்யறதுக்கு அப்படின்ற அறிவு தனக்கு தானே வருது இல்லையா? அது மாதிரி மனிதர்களுக்கு ஏன் வந்து அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இல்லாம போச்சு? ஞானம் ஏன் இல்லாம போச்சு? இப்போ ஒரு அறிவு 2 அறிவு ஜீவன்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த அறிவு இருக்கு. நேச்சுரலா ஒரு எதனா இப்போ பசு எல்லாம் சொல்றாங்க, எதனா ஒரு நோய் வந்துருச்சுன்னா எதனா தனக்கு தேவையான எதுனா அந்த பிள்ளை போய் சாப்பிடுது, நாய் பிள்ளை போய் சாப்பிடுது அப்படின்றாங்க. அதுக்கே அவ்வளவு அறிவு இருக்கும்போது அப்ப மனிதர்களுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்கணும் இல்லையா? அது எங்கேயோ படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்ப நான் அது போய் எந்த ஒரு ஸ்கூலுக்கும் போய் படிக்கல, எதுவுமே படிக்கல. இப்ப நான் கேக்குறேன், அப்ப மனிதர்களும் அது மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்காமயே இதெல்லாம் விஷயம்லாம் அப்ப தன்னாலேயே ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு இருந்திருக்கணும் இல்லையா? அங்கதான் இயற்கை சரியான வழி வைக்குது. அங்கதான் ஆசிரியர்னு ஒரு ஆளை கொண்டு வருது. ஆசிரியர் சொல்றத நீ கேட்கணும்னு சொல்ல வருது. புரியுதுங்களா? நீ செய்யக்கூடாது, ஆசிரியர் தான் முன்னிலை வேணும். முன்னிலையில நீ செய்யணும். முன்னிலைன்னு ஒண்ணு வரணும். அந்த முன்னிலை தான் ஆசிரியர். ஆசிரியர் மூலமா தான் நீ கத்துக்க முடியும். வேற நீ தனியா கத்துக்கொள்ள முடியாது, கத்துக்கொள்ள கூடாது உனக்கு. அதான் அதாவது ஆசிரியர் இல்ல அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன பண்ணி தவறு பண்ணாங்களோ அதே தவறு தான் நம்ம பண்ணிட்டே இருப்போம். யார் ரோல் மாடல் அவங்க சொல்றாங்க பாருங்க, ரோல் மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு தவறா அவங்களெல்லாம் நம்ம ரோல் மாடலா எடுத்திருக்கோம் லைஃப்ல. அதனாலதான் வெள்ளக்காரன் வந்து ஒழுக்கம் இல்லாத போறது காரணம் அவனுக்கு ரோல் மாடல் கிடையாது, அவனுக்கு ஆசிரியர் கிடையாது. அவன் வந்து மனம் போன போக்குல போறவன். நாம அப்படி இல்லை, நம்ம அறிவு போன போக்குல சரி பண்ண, நம்ம அறிவை வைத்து சரி செய்வோம். அவன் மனம் போன போக்குல போய் உடம்பை கெடுத்து கொண்டவன். அவன் மனம் விருப்பப்படிதான் இருப்பானே தவிர அறிவு விருப்பப்படி இருக்க மாட்டான். மனம் வேறு, அறிவு வேறு. அவன் மனம் போன போக்குல போய் உடம்பை கெடுத்து கொண்டவன் தான் இந்த பிரிட்டிஷ் காட்டு மிராண்டிகள்.
அதனால நீங்க எப்படியாவது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல ஜெர்மன் போயிருங்க. அதான் விஷயமே. அது இயற்கையாவே நடந்துரும். இந்த கிளாஸஸ் உங்க கூட டெய்லி அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது தான். அதனால தான் அத பத்தி நான் அவ்வளவு யோசிக்கல. இப்போதைக்கு நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ஏன்னா அடுத்ததெல்லாம் ஆசிரியர் செய்ய வச்சிருவாரு அப்படின்றது தான். ஏன்னா இப்ப 2 பேர் இப்ப அனைவரும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கிளம்பிடுவாங்க. புரியுதா? எப்படியா நான் வந்து அங்கேயே எனக்கு விஞ்ஞானிகளுக்கு இருந்தா நிச்சயமா நான் இவங்களோட 10 ப்ராஜெக்ட் அனுப்ப போறேன். கூட வந்து 10 ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க. எல்லாமே குவாண்டம் எல்லாம் ஸ்பேஸ்ல செய்யற ப்ராஜெக்ட் தான் எல்லாமே. அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து 11வது பாயிண்ட் தான். 11வது பாடத்துக்கு நிரூபிக்கிறது நம்ம வேலை. நிரூபிச்சுட்டு அவருடைய குவாண்டம் சயின்ஸை படிக்க போறான். அவனுடைய அஸ்ட்ரானமி படிக்க போறான். அஸ்ட்ரானமி படிக்கும் பொழுது நான் வந்து ஆர்டிகல் எழுதிட்டே இருப்பேன். ஆர்டிகல் நான் எழுதிட்டு இருப்பேன். எழுதி என் பொண்ணுக்கு பாஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதான் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை, அவ்வளவுதான். அதுல வந்து அவங்களோட அறிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதையும் அவங்களுக்கு மேம்பட்டு வந்துரும் அதுக்குள்ள. இப்பவே நம்ம 30 கட்டுரை வச்சிருக்கேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஆல்ரெடி நான் இங்க ஒரு உருவாக்கி வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நான் மேற்கொண்டு நான் எந்த ஒரு ஆசைகளும் வச்சுக்க போறது கிடையாது. பட் எனக்கு நான் தெளிவா சொல்லிட்டதுன்னா, உருவாக்குன எண்ணத்தினால வந்த விளைவுகள் மீது தான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஒர்க்ல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்காக நான் வேலை செய்யணும். ஏன்னா அந்த இடியாப்பு சிக்கல் தானே, எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் இடியாப்பு சிக்கலா ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தவறுதலை சரி செய்து கொள்றதுக்கு சில வருஷம் ஆகும். அதனாலதான் அந்த எந்த அளவுக்கு கூடிய விரைவில் ஆசிரியர் சந்திக்கிறோமோ அந்த கூடிய விரைவில் நல்லது. நான் இருக்கிறதுக்கு அதான் சொல்றேன். 2 மணி நிகழ்ச்சியில அதான் பேசினேன். ஸ்வீடன் குமார்ட்ட பேசினேன். கொஞ்சம் நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு குவாண்டம் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒன்று கொண்டுட்டு வாங்க. குவாண்டம் மெடிக்கல் சயின்ஸில் கொண்டு வந்து நீங்க அங்க வந்து முதல்ல தமிழர்களுக்கு நோய் குணமாக்குற வேலையை பாருங்க. வருஷத்துக்கு அவன் தமிழ் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் பண்ணுங்க. அங்க போய் தமிழ் துறையை போய் சந்திங்க. தமிழ் துறையில தமிழ் சங்கத்தை போய் சந்திங்க. தமிழ் சங்கத்துல சந்திங்க. அங்கல 100 பேர் இருப்பான். அந்த 100 பேர்த்துல 2 பேர் பிடிங்க. 2 பேர் கன்வின்ஸ் ஆனானா, மனம் போன போக்கில் செய்யக்கூடாதியா, அறிவு போன போக்கில் செயல்படணும்னு சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சுன்னா 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 2 பேர் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட். நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நமக்கு நம்பர்ல கிடையாது, எத்தனை பேர் சேர்றதும் கிடையாது. 100 பேர் எல்லாம் சேர்க்கணும், ஒருத்தர் 2 பேர் செஞ்சா கூட அது தெளிவா செய்யணும். அத வந்து நம்ம அங்க வந்து யூனிவர்சிட்டியில ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த யூனிவர்சிட்டியில ஹங்கேரி யூனிவர்சிட்டியில ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கேயும் நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன். இன்னைக்கு வேலைக்கு போனது வந்து ஒரு ஆட்டிசம் பையனுக்காக போய் பாத்துக்க வேண்டிய இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போய் மீட் பண்ணேன். அப்ப பேசும்போது அவங்க அந்த தாயார்கிட்ட பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன்னா வந்து வக்கீல்னு சொல்லுவாங்க. வக்கீல்ல வந்து இன்டர்பிரிட்டேஷன், அது மொழிபெயர்ப்பாளர் சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ்ல தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு எதனா கேஸ்னா அவங்க கோர்ட்ல போய் கேஸ் இது இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் அவங்க. சோ அவங்க கிட்ட நான் இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இதை பத்தி பேசினா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. மேபி இந்த வீடியோஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அந்த பையனை ஹேண்டில் பண்ணப்போ தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்காரு. half an hour once பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல இருக்க பாட்டில் எடுத்து கிராப் பண்ணி 32 வயசு ஆகுது அவருக்கு. அவங்களுக்கு இந்த உணவு பத்தி இந்த நான் எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க இவ்வளவு இழைச்சிருக்கீங்க, இப்ப நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பையனுக்கு வந்து இப்பதான் 32 வயசு. ஆட்டிசம்ன்றதுனால கொஞ்சம் அந்த வயது ஏற அக்ரெசிவா இருக்கு. இதுல உங்க ஆசிரியர்கிட்ட கேளுங்க, இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்டாங்க. ஆட்டிசம்க்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது குணப்படுத்த முடியாதுதான் அப்படின்னு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கு. ஆட்டிசம்ன்றது வந்து குணப்படுத்த முடியாது, உங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு நீங்க கேளுங்களேன் அப்படின்னு நாங்க சொன்னாங்க. நான் சொன்ன வரைக்கும் என்னன்னா, இப்ப உணவுலயே நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். உணவு பாதையை நம்ம சுத்தப்படுத்த மனம் அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து சுத்தம் ஆயிடும் அது அப்படின்னு சொன்னேன் நானு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப பையன் குறும்பு பண்ணானா ரூம்ல வச்சு சாத்திட்டு கதவை சாத்த முடியுது அவங்களால. சோ அப்ப எப்படி நம்மள சாத்த முடியுதோ அதே மாதிரி அந்த உணவை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல அவங்களுக்கு இருக்கு இல்லையா. சோ அப்ப அந்த உணவு கட்டுப்பாடு மூலியமாக நம்ம வெஜிடபிள்ஸும் காய்கறியும் நீங்க வந்து சமைத்த உணவுல பாத்தீங்கன்னா கீரையும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. நீங்க ரைஸ ஸ்டாப் பண்ணிடுங்க, மில்க் ஐட்டம்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அவனுக்கு சளி பிடிக்குதுன்னாங்க. சோ அது சளி பிடிக்காது. உங்களுக்கு எங்க சளி பிடிக்குது? சோறு சாப்பிட்டா சளி பிடிக்குது.
மில்க் ஐட்டம் சாப்பிட்டா சளி பிடிக்குது. வேற அங்க சளி பிடிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? அசைவம் அவன் சாப்பிட போறது இல்ல. நீங்க குடுக்கறத அவன் சாப்பிடணும். ஸ்கூல்ல குடுக்குறாங்கன்னா சொல்லிடுங்க, ஸ்கூல்ல வந்து அசைவத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க. நான் அவங்க கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு மாசம் எங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நான் எங்களுடைய ஆசிரியருடைய தொடர்பு நம்பர் குடுக்குறேன். நீங்க கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு. இது ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிளா. ஒரே மாசம் ஒரே மாசம் குணமாயிரும். ஒரே மாசம் குணமாயிரும். 6 வயசு வரைக்கும் சரியா இருந்தானா அது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல குடுக்கற அந்த உணவு மாத்திரை எடுத்துக்கிறதுனால நைட்ல நல்லா தூங்குறான், காலையிலேஞ்சு ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுது. அந்த மைண்ட் வந்து செடேட்டிவ்னு சொல்றாங்க. செடேட்டிவ்னா தூங்க வச்சிருது, அவங்கள தூங்க வச்சிருது. அது வந்து ரொம்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வெறும் பாய்சன், அது போதை வஸ்துகள் தான். அது ஸ்டெராய்டு அதை கொடுத்துதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ண தெரியுமா? இல்ல அதுக்கு ஒண்ணு வந்து செரோட்டின் அப்படின்னு, மெலோடின் செரோட்டின் ரெண்டு வந்து செரோட்டின் செரோட்டின் ஒன்று இருக்குது, ஒண்ணு வந்து மெலோட்டின் ரெண்டு இருக்கு. மெலனோசைட்னு இருக்குது, மெலனோசைட்னு ஒன்று இருக்கு. மெலனோசைட்டு, செரனோசைட், இதெல்லாம் மெலனோசைட் சைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கத்தை கொடுக்கறது வந்து அந்த பீனியல் சொல்லக்கூடிய அந்த மனோன்மணி தான் சுரக்கும். அந்த மனோன்மணி இந்த மாதிரி வந்து மனம் சார்ந்த ஆட்டிசம் கிட்ஸ் நார்மலா கொண்டு வர முடியுமாங்கயா நம்மளால? ரொம்ப எளிமை, ரொம்ப சிம்பிள்ங்கிற, ரொம்ப சிம்பிள், ரொம்ப அவனைத்தான் சீக்கிரம் குணமாக்க முடியும். ஏன்னா அவன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். 6 வயசு வரைக்கும் நார்மலா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா, 6 வயசு வரைக்கும் நார்மலா இருந்தா 6 வயசுக்கு வரைக்கும் அது எதிர்பார்ட்டில் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் போட்டு தள்ளிடுச்சு. குடல் கெட்டு போச்சு. குடல் கெட்டு போனோடனே ரத்தம் கெட்டு போச்சு. நேர ரத்தம் குடலும் கெட்டு போச்சு. பெருங்குடல் 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 அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் எ செகண்ட் பிரைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, இது மாதிரி இப்ப நீங்க பேசுற மாதிரி நான் ஒண்ணு அவங்க கிட்ட அடிச்சு பேசணும். இந்த இப்ப பேசுற வீடியோ உங்களுக்கு அனுப்பு. இல்ல இப்ப பேசுற வீடியோவை அனுப்புங்க. ஓகே, இப்ப பேசுற வீடியோவை அனுப்புங்கிறேன். இப்ப என்ன பெரிய விஷயம் ஏங்க, இது ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க. எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்த போறது இல்லை. என்ன சிம்பிள் இது. என்னது, இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ நல்லானதுக்கு அப்புறம் வெகுமதி கொடுங்க. நல்லானதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் கிட்ஸை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்புதுங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 24/7 அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேசாம இந்த நீர் உணவுல வந்து கண்காணிச்சு இதை உருப்படியா செஞ்சாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு அதுல இருந்து கரெக்டா அந்த பசங்க வெளியே வந்துடலாம் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். நான் அப்படியே காட்டு பேசுறேன் பாருங்க. அதாவது பாருங்க, ப்ரொஃபசர் டாக்டர் ஆர்னால்ட், ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் எக்ரேட் ரேஷனல் ஃபாஸ்டிங் ஃபார் பிசிக்கல் அண்ட் மென்டல் சொல்லிட்டார் இல்லையா? ரேஷனல் இல்லாம ரேஷனல் கிளீனிங் வச்சிடலாம். there is no fasting, there is only cleaning. என்னது, அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஆட்டிசம் கிட்ட எடுத்து சேலஞ்சிங்கா எடுத்து அவங்கள வந்து இந்த 6 மாசத்து ட்ரைனிங் இத கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாச்சுன்னா அது பெரிய புரட்சி பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரட்சி கிடையாது, இது சிம்பிள். என்ன புரட்சி? திஸ் இஸ் சிம்பிள். ஒன்லி கிளீனிங் டைம். திஸ் இஸ் சிம்பிள். இது எவல்யூஷன்லயே இருக்கு. நீங்க தடை செஞ்சாம இருந்தா போதும். இது எவல்யூஷன்லயே இருக்கு. இதுல பரிணாமத்திலே ஒரு மனிதன் நோயை குணமாக்குற தன்மை, பரிணாமத்துல நோயை குணமாக்குற தன்மை இயற்கையாகவே இருக்குது. நீங்க ஏன் செயற்கையா கெடுக்குறீங்கன்னு கேக்குறேன். வெள்ளைக்காரனால முடியாது. யாருனால முடியாது? வெள்ளைக்காரனுக்கு மனமும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, வாய் சுவையும் அவனுக்கு கிடையாது. அது வாய் சுவையை கட்டுப்படுத்த தெரியாது, பகுத்தறிவை பயன்படுத்த தெரியாது, மனதையும் அவன் சரி பண்ண தெரியாது. மூணுமே அவனுக்கு தெரியாது. சரி, ஏன் ருசியா கொடுக்குறீங்க? ஏப்பா உணவு ருசியா கொடுக்குறீங்க? அது மைண்ட் மட்டும் தான் கேக்குது, தவிர பாடி கேட்கல. அப்புறம் இது என்ன, எதுக்காக? அப்புறம் தப்பு தானே, உங்க மேல தப்பு தானே. ஏன் ருசியா கொடுக்குறீங்க அவனுக்கு? அப்ப சுத்தம் செய்யறது எதுவோ அது மட்டும் ருசியா செஞ்சு கொடுத்துக்கலாம். சுத்தம் செய்யறது மட்டும் ருசியா கொடு. ஏன் கண்டது? அப்ப நான் கேக்குறேன், இந்த உணவெல்லாம் மனம் தானே கேக்குது, உடம்பு கேட்கலையே. நீ என்னென்ன உணவு கொடுக்குறாங்க அவங்க? அசைவமும் கொடுக்குறாங்க, சைவமும் கொடுக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க அசைவத்தை விட்டுடுங்க. ஏன்னா அந்த பிள்ளை வாயை திறந்து எனக்கு அசைவம் தான் வேணும்னு கேட்க போறது கிடையாது. நம்மளா ருசியா கொடுத்தா அது ருசியா எடுத்து சாப்பிட போகுது, அவ்வளவுதான். இங்கதான் மனதை ஏமாத்துறதுக்கு நாம வந்து
அந்த தண்ணீர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் போதும். தண்ணீர் 1 லிட்டர் 1 லிட்டர் அதுவே அதிகம், அதுவே போதும். அது 50 பிரிச்சு கொடுத்துடலாம். தண்ணீர் 50 பிரிச்சு கொடுத்துடலாம். அவனை பசி ஃப்ரிட்ஜ்ல போய் எடுத்து ஒரு half an hour வீட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், half an hour ஒரு வாட்டி half an hour எடுத்து அவனா போய் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அப்படியே உட சொல்லிருங்க, ரொம்ப நல்லது. ஓகே. அப்புறம் சாயங்காலம் மட்டும் என்ன பண்ணலாம்னா, நல்ல வெஜிடபிள் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு ஒரு சப்பாத்தி வச்சு அல்லது ஒரு பிரெட் வச்சு கொடுத்துடலாம். பிரெட் கூட தேவையில்லை, நல்லா அவல் இருக்குல்ல, அவளை வணக்கி உள்ள போட்டு நல்லா சுவையா கொடுத்துடலாம். அவன் நல்லா தின்னுக்குவான். அது வெடிக்கு போனா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 1 மாசம் வெடிக்கு போனாலும் எல்லாம் ஓகே, நல்லாயிரும். அப்புறம் அவங்க வெகுமதி கொடுக்க $1,00,000 கொடுக்க சொல்லிடுங்க. நல்லா இருந்ததுக்கு அப்புறம் $1,00,000 கொடுக்க சொல்லுங்க. கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் ஒரு $1000 அவ்வளவுதான். நல்லா ஆனதுக்கு அப்புறம் $1,00,000. ரைட், நான் சேலஞ்ச் பண்றேன். 6 மாசத்துல குணமாக்கிடுறேன். தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட். மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க, மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. மாசம் பேசிக் ரிப்போர்ட். சைக்காலஜி தான் படிச்சிருக்காங்க. சைக்காலஜிக்கும் என்ன சைக்காலஜி? சைக்காலஜி ஏமாத்துற வேலை. சைக்காலஜிங்கிறது நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு லண்டன்ல படிச்சிருக்காங்க. இல்ல பொண்ணு இப்ப இங்க இல்ல, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் பையன். சரி சரி, குணப்படுத்த சொல்லுங்க. சைக்காலஜி தானே, குணப்படுத்த சொல்லுங்க பாக்கலாம். சரி, அந்த அம்மாவுக்கு மென்டல் டிசார்டர் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு மென்டல் டிசார்டர்ஸ் பாருங்க. ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு பொண்ணு மருந்து மாத்திரை தின்னு மென்டல் அவுட் ஆயிடுச்சு. பெருங்குடல் கெட்டு போச்சு. ஐயாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு. எம்பிபிஎஸ் டாக்டருக்கு முடிச்சிட்டு ஒரு 2 கோடி ரூபாய் லாஸ் போச்சு. 1 கோடி ரூபாய் லாஸ். பிரைவேட் காலேஜ் 1.5 கோடி ரூபாய் போச்சு. நாளைக்கு உயிரும் போயிருங்க. நாளைக்கு இறந்துருவாங்க. இப்படியே போனா இறந்துருவாங்க. மருத்துவம் பண்றதுக்காக படிக்கிற அந்த குழந்தைகளுக்கே அந்த அறிவு, தன்னை எப்படி பாத்துக்கணும்ன்ற அறிவு இல்லாம இருக்கு. அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. எப்படி மருத்துவராக போகிற மாணவர்களுக்கு தன்னை உடமை எப்படி பேணி காக்குறதுன்ற அறிவு இல்லாம இருக்க படிப்பை நம்ம சமூகம் படிக்குது அப்படின்னாவே, அப்ப இந்த படிப்புன்றத எப்படி இருக்கு அப்படின்றத, படிப்போடைய தரம் என்னவா இருக்கு அப்படின்றத கேள்வி கேட்க வேண்டியதா. இது காரணம் வெள்ளைக்காரன் தான் காரணம். வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி மாதிரி தப்பு. வெள்ளைக்காரன் அவன் எதையுமே அப்ப ஆராய்ச்சி பண்றது இல்ல. அவன் என்னன்னா, அவனை மனம்னா என்னன்னு தெரியாது பாருங்க. மனம்னா என்னன்னு தெரியாது, பகுத்தறிவுனா என்னன்னு தெரியாது, சுவைனா என்னன்னு தெரியாது. சுவைனா என்ன? ஏன் சுவை என்ன, எதுக்காக சுவை கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கறேன். சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? பகுத்தறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? மனதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த 3 என்ன, எதுக்காக இந்த 3 உடம்புல இருக்கணும்? அதாவது இந்த டேஸ்ட்னு ஒன்று இருக்குல்லையா, அது எதுக்காக நம்ம நாக்குல இருக்கணும்? ரேஷனல் நாலேஜுக்கு இந்த மூளை, அது எதுக்கு இருக்கணும்? இது போக குவாண்டம் மைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குது? மைண்டு உடம்புல இருக்குதா? மைண்டுக்கும் பிரெயினுக்கும் என்ன தொடர்பு? என்ன கனெக்ஷன் இருக்கா? என்ன கனெக்ஷன்? நெர்வு கனெக்ஷனே கிடையாது. என்னது? மைண்டுக்கும் பிரெயினுக்கும் நெர்வு கனெக்ஷனே கிடையாது. என்னது? கனெக்ஷன் கிடையாது. ஆனா மைண்ட் வேலை செய்தே இல்லையா? அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க. அவங்கதான் வெள்ளைக்காரன் மாட்டிக்கிட்டான் அங்கதான். சரி, மென்டல் பாடிங்கிறீங்க. மென்டல் பாடி உடம்புக்குள்ள எங்க இருக்குதுயா? வெள்ளைக்காரன் மென்டல் பாடி ஒத்துக்கிறானா இல்லையா? பிசிக்கல் பாடி நமக்கு தெரியுது. இதான் பிசிக்கல் பாடி தெரியுது. மென்டல் பாடி காட்ட சொல்லுங்களா பார்க்கலாம். முடியாது ராமா, அவனே முடியாது. அது கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப கான்சியஸ் எங்க இருக்கா? அங்க வா நீ மவர்ல. கான்சியஸ்னா தேர்டு கான்சியஸ்ல லெவல் பண்ணணும். இது பேரு தேர்டு கான்சியஸ் பேரு. என்னது? தேர்டு கான்சியஸ் இதுக்கு பேரு. அவன் தேர்ட போய் சூப்பர் கான்சியஸ் சொல்றான். ஐயோ, அது தேர்டு கான்சியஸ், அப்புறம் 4th கான்சியஸ் இருக்கு, அப்புறம் 5th கான்சியஸ் இருக்கு. அவனோட சொல்லுங்க, நீங்க சொல்லப்பட்ட அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லுங்க, ஐயா இது தேர்டு ரெண்டு இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது கூட என் மைண்ட்ல ஆல்டர்னேட்டிவா போன வருஷம் ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேன். பேஷண்ட்ன்றது அவர் ஒரு 40 வயசு இருக்கும். ஏதோ ஒரு வாதம், அந்த நல்ல ஆள் பெருத்து ரொம்ப குண்டாயிட்டாரு. பெட் ரெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா.
அவரை ஏஞ்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெருசு. மைண்ட் மட்டும் ஒர்க் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு டாப் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல படிச்சிருக்காரு. தனக்கு வந்த அந்த உடம்பு குறைபாட்டை அவரால் செய்ய முடியல. அவருடைய குடும்பத்துக்கு அவர் தான் உழைக்கிறாரு. இத்தனைக்கும் அந்த படுக்கையில இருந்து வியாபாரம் செய்யறாரு. அவரு தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு படுக்கையா இருந்துகிட்டே வியாபாரம் மீன்ஸ் அவர் வேலை செய்யறாரு. அவருடைய அறிவு மக்களுக்கு தேவைப்படுது. எங்க எந்த ஊருக்கு யாரு இயல் வரலையா? நானும் வந்தாலும் வரேன் போங்க. ஏன் சரி சரி அதாங்க ஐயா, ரொம்ப சிம்பிளுங்க ஐயா, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அதான் அந்த போன வருஷம் அவரை நான் பார்த்தேன் இல்லையா, அவர் ஆள் பெருத்து இருக்காரு. இங்க நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல NUSல படிச்சவரு. அவரோட வீட்டுக்கு அவர் தான் சம்பாதிக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இந்தியா எல்லா மெடிசன்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே சரியா வரல அப்படின்றாரு. இப்ப அது மாதிரி முடக்குவாதத்துல கை காலெல்லாம் விழுந்து செயலிழந்து 2 கை 2 கால் எதுவுமே ஒர்க் ஆகல. இப்படித்தான் அவருக்கு யாரு இப்ப ஒருத்தர் வந்தார் இல்லையா, மலேசியால ஒருத்தர் வந்தார், அவர் பேரு என்ன, மலேசியால ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் ஊசி போட்டு மூளை கெட்டு போச்சு. ஊசி போட்டு சாப்பாடு தின்னு மூளை கெட்டு போச்சு, அவன் ஊசி போட்டு மூளை கெட்டு போச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். சாப்பாடு தின்னு பெருங்குடல் கெட்டு மூளை கெட்டு போச்சு. மாத்திரை மருந்து பெருங்குடல் கெட்டு போனா மூளை கெட்டு போயிரும் ஐயா. மூளை கெட்டு போச்சுன்னா நாளமில்லா சுரப்பி கெட்டு போயிடும். நாளமில்லா சுரப்பி கெட்டு போச்சுன்னா சக்கரை கிக்கரை புற்றுநோய் எல்லாமே வரும். அது காரணமே அந்த பெருங்குடல் சுத்தம் இல்லாத காரணம். பெருங்குடல் ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் பண்ண சரியா போயிடும். 100 நாள் தான் எல்லாமே, எல்லா நோயும் 100 நாள் குணமாயிடும். உலகத்துல இருக்க எந்த முடக்குவாதமா இருந்தாலும் சரி, ஆட்டிசமா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, எல்லா நோயுமே பிறப்பின் பால் வர்றது கிடையாது. அது பிறப்பிலேயே அவங்களுக்கு அந்த குறைபாடு இருந்தாலும் அதுக்குள்ள தண்ணியில அப்ப பிறப்பின் பாலே அவங்களுக்கு ஆட்டிசமா இருந்ததுன்னா அதுக்குள்ள தண்ணியில எப்படிங்க சரி செய்ய முடியும்? நம்மளுடைய நீர் உணவுல எப்படி சரி செய்ய முடியும்? பிறக்கும் பொழுதே அந்த மனம் பிளன்று இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மனமெல்லாம் ஒண்ணு பிறல்றது கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. மனமெல்லாம் ஒண்ணும் ஆகிறது இல்ல. இந்த பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அது பிரெயின் மூளைக்கு போகுது. மூளைக்கும் மனதுக்கும் அந்த என்ன சொல்றோம்னா மூளை சுத்தமா, ரத்த சுத்தமாச்சுன்னா மூளை சுத்தமாகும், மூளை சுத்தமாச்சுன்னா மனம் சுத்தமாயிடும். அவ்வளவுதான். அது மேல்நிலை. அது ஆமா. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம்ன்றது கிடையவே கிடையாதுன்றீங்க? எதுவுமே அதுல நோய்ங்கிறது கிடையாது. உடம்பை கெடுத்து உடம்பை வச்சுதானே முடிவு பண்ற. நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அப்ப நம்ம உலகத்துல சில டிசீஸே இல்ல. கவுன்சிலிங் இதுக்குள்ள மெடிசினே கிடையாது. கவுன்சிலிங் அண்ட் கவுன்சிலிங்ல தான் கரெக்ட் பண்ண முடியும். ஏன் நான் இன்னைக்கு இவ்வளவு நாள் நான் கிளாஸ் ஏன் இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்குதான் போய் அந்த அவனுக்கு ஒரு 3 ஹவர் நான் பாத்துக்கிட்டேன். 3 ஹவர் எத்தனை ஹவர்? 3 ஹவர் எனக்கு டைம் ஸ்லாட் கொடுத்தது. 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அவன் கூட தான் நான் உட்காந்துருக்கணும். நான் போய் வேற யாருக்குனாச்சும் பேசுனா அவனுக்கு கோவம் வருது. நான் அவங்க கூட தான் உட்காந்துருக்கணும். கொஞ்சம் அக்ரெஷன் ஆயிடுறான். நான் அவங்க கூட உட்காந்து அவங்க கூட மட்டும் தான் உட்காந்துருக்கணும். அவங்க கூட உட்காந்துட்டு அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் என்னுடைய வேலை. ஆமாம். அதனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் சிக்மண்ட் பிராய்டு என்ன சொல்றாருன்னா, சிக்மண்ட் பிராய்டு தான் இப்படி ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அமெரிக்கா அப்படி ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் அவரு தான், ஆஸ்திரேலியாவோட. நாம 20,000 ஆண்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 10,000 20,000 நம்மகிட்ட இருக்குது. நம்ம மனம்ங்கிற மேனுங்கிறத மனம் தானே. மேனுங்கிற ஆங்கில சொல்ல மனம் தானுங்க. மேனுங்கிற ஆங்கில சொல் மனம். மனத்துல இருந்து தான் மேனுங்கிற ஆங்கில சொல்ல போகுது. உலகத்துக்கே வேர்ச்சொல் தமிழ் தான். உலகத்துக்கே வேர்ச்சொல் தமிழ் தான். உலகமே தமிழ் தான். தமிழ் தான் இயங்குது. இதுல இருந்து போனதே எல்லாமே. எல்லா அறிவியலும் இங்கிருந்து போறதுதான். உடலை காப்பாத்துறது தமிழ் மட்டும்தான் காப்பாற்றும். அது எதுவும் காப்பாத்தாது. அதனாலதான் சொல்றேன், மனம் தனித்து இயங்க. மனம்ங்கிறது உள்ள மனத்துக்கு மனம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன இங்க ஊசி போட்டா மனம் சரியாயிருமா? என்னங்க பேசுறான்? ஊசி போட்டா மனம் சரியாயிருமா? மனமே தொடர்பே இல்லைங்க, உடம்போடு தொடர்பே கிடையாது. ஆனால் அது போட்டான்ல தொடர்பு வச்சுங்க. எதில் தொடர்பு வச்சுக்க? போட்டான் லிங்க். என்னது போட்டான்? புரியுதா இல்லையா? போட்டான் லிங்க் என்னது?
போட்டான் லிங்க் போட்டானுங்க ஊசி போட்டா போட்டானுக்கு போமா? என்னங்க பேசுறீங்க? கேட்டா ஊசி போட்ட மூளை தான் கெட்டு போகுமே தவிர ஊசி போட்ட மனம் சரியாகாது. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சது இந்த மனம் இந்த எது அந்த ஏர்வாடி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த உணவு மூலமாவே எல்லாமே சரிப்படுத்திடலாமே அப்போ. ஆமா ஆமா, பெருங்குடலை சளி இல்லாத உணவு கொடுத்தாலே சரியாயிரும். இவன் கொடுக்கறதே சளி கொடுக்கறதா ஆசிட் அதிகமாரு. ஆசிட் அதிகமானாவே மூளை சுருங்கி போயிடும். மூளை சுருங்கிச்சு மென்டல் அவுட். அது மூளையோட கமாண்ட் எல்லாம் மனதுக்கு போறது இல்ல. மூளை என்னென்ன நினைக்குதோ அதெல்லாம் மனதுக்கு போறது இல்ல. அவ்வளவுதான். மூளைக்கும் மனதுக்கும் போட்டான் லிங்க். அதாவது எப்படின்னா மூளை என்பது ஒரு எங்கேயோ இருக்கு, உடம்புக்குள்ள எல்லா பக்கம் இருக்கு. அது ஆவி ரூபத்தில் இருக்கு. போட்டான் ஸ்டேஜ், ஆவி ரூபம் இல்ல, போட்டான் ஸ்டேஜ். என்னது பயம் போட்டான். அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறது, அப்படி பண்றது. எது பண்ணாலுமே எது பண்ணா மூளையை தான் அட்டாக் பண்ணுறது, மனதை அட்டாக் பண்ணாது. அது பிரெயினோட நின்று போயிடும். அங்க ஜம்ப் ஆகாது, மைண்டுக்கு போகாது. எதுக்கு போகாது? அப்ப இயற்கையாகவே நம்ம வெஜிடபிளை கொடுத்து குடலை சுத்தம் செய்தாவே அது மைண்டையும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும்ன்றீங்க நீங்க. அதுதான் இயற்கை முறையே. வேற எந்த இதுல செயற்கை ஆர்டிபிஷியலா மைண்டை சரிபட முடியாது. இதுதான் மக்களுக்கு இப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு, அதாவது இயற்கையாகவே அவங்க எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஆட்டிசமா இருந்தாலும் சரி, அது மனம் சார்ந்த எந்த ஒரு டிப்ரெஷனா இருந்தாலும் சரி, உணவின் மூலியமாக நம்ம கை வச்சு உணவை சுத்தம் உணவை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யற உணவை எடுத்துக்கொண்டு உடலை சுத்தம் செய்வது மூலமாக மனம் ஆட்டோமேட்டிக்காவே நார்மலுக்கு வந்துடும். பிசிக்கல் வெல்னஸ் வந்துச்சுன்னா மென்டல் வெல்னஸ் வந்துடும், மென்டல் வெல்னஸ் வந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் வெல்னஸும் வந்துடும். ஏன்னா இப்ப இறப்பிக்கும் மூளைக்கு நேரடி தொடர்பு. இறப்பிக்கும் மூளைக்கு நேரடி தொடர்பு, மூளைக்கும் மனதுக்கும் போட்டான், அதாவது எந்த லிங்கும் இல்லாத தொடர்பு. இது பேர் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மூளையும் மனமும் ஒரு இணைக்கப்பட்டவை, ஆனா பிரிஞ்சு நிக்குது. பேரட் எலக்ட்ரான் மாதிரி. என்னது பேரட் எலக்ட்ரான்? பிரைன் அண்ட் மைண்ட் இஸ் எ பேரட் எலக்ட்ரான். அவ்வளவுதான். பேரட் எலக்ட்ரானா இணைக்கப்பட்ட சோடி. இந்த சோடியை நீ என்ன பண்ணணும்னா, ஒரு சோடி இங்க வச்சோம்னா இந்த சோடி கரெக்ட் பண்ணோம்னா அந்த சோடி சரியாயிருக்கும். அது ஒரு சோடி தான். ஒரு சோடியில ரெண்டு, ஒரு சோடியில பேரடு. அப்ப இங்க மைனஸை சரி பண்ணா அங்க பிளஸ் சரியாயிக்கும். அதாவது பெருங்குடலை சுத்தம் செய்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரெயினோட இது கரெக்ட் ஆயிடும்ன்றீங்க. பிரெயின் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா மூளை சரியாயிரும். அப்ப மனம் சரியா சீரா இயங்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஏன்னா மனம்ங்கிற தனியா நீ மனத்துக்கான தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீ சொல்றது மனம் கேட்காது. இந்த மூளை சரியாச்சுன்னா மனம் சரியாகும். ஏன்னா இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு சொல்யூஷனுமே இருக்கிறதா யாருமே எதுவுமே சொல்லவே கிடையாது. அதாவது அது தெரப்பி போறாங்க, வராங்க, செய்யறாங்க. பட் ஆனா அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகி அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டேஜ் லெவல்ல இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க போறது இருங்க நீங்க போறது சித்தர்கிட்ட போகாம செத்தர்கிட்ட போறீங்க. சித்தர்கிட்ட போகிறத செத்தர்கிட்ட போறாங்க. சித்தர்கள் இந்தியாவில தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில தான் இருக்காங்க, உலகத்துல எங்கேயும் கிடையாது. சித்தர்கள் தோன்றி 20,000 ஆண்டு ஆச்சு. 20,000 ஆண்டுகள். சிந்து சமவெளி நாகரத்துல சித்தர்களுடைய கான்செப்ட் இருக்கு பாருங்க. ஒரு படம் அனுப்பிச்சுனா இல்லையா, சித்தர்கள் தான் அவங்க எல்லாம். ஒரு பத்மாசனத்துல ஒரு சித்தர் உட்காந்துருப்பாரு, பாத்தீங்களா இல்லையா? பத்மாசனத்துல ஒரு சித்தர் உட்காந்துருப்பாரு. அவர் சுத்தி நீர் வாழ்வன, தரை வாழ்வன எல்லாமே இருக்கும். அனுப்பிச்சிருக்கீங்களா? பாக்குறேங்க. அனுப்பிச்சு ஒரு 3 நாள் ஆச்சு. செக் பண்றேன். நான் இதுல கேள்வி கேட்டேன். இதுல சாட் ஜிபியில கேள்வி கேட்டு எல்லாம் எழுதி போட்டு ஒழுங்கு பண்ணி கொடுறா அப்படின்னு. ஏன்னா எவல்யூஷன் சயின்ஸை வச்சுக்கிட்டு நாங்க 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாங்க இருக்கிறோம். அப்ப எவல்யூஷன் சயின்ஸ் தான் மனிதன் தாவரம் தான் மனிதனா மாறி இருக்கு. இப்ப நான் இவ்வளவு சொல்றேன், நான் அப்படி உயிர் வாழ அப்படி ஒண்ணு பண்ணிட்டுங்களா? அப்படி பண்ணா இந்த ப்ராஜெக்ட் நேரவே எடுத்து சக்சஸ் பண்ணலாம். அந்த பையனை சிம்பிளா சக்சஸ் பண்ணலாம். ரெண்டாவது அவன் படிக்கணும் போகவும் முடியாது. அந்த வயசு என்னாச்சு அந்த பையனுக்கு?
35 பள்ளிக்கூடன்றது அந்த வயசுல வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு சொசைட்டி, ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சிருக்காங்க. 40 நீங்க வயசு 50 மெடிக்கல் ரிப்போர்ட் வயசு. இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் பூரா டாக்ஸின் தான் இருக்கும், உடம்பு பூரா டாக்ஸினா இருக்கும். ஹீமோகுளோபின் இருக்காது, மூக்கோஸ் இருக்கும், டாக்ஸின் இருக்கும், பசல்ஸ் இருக்கும், பிளட் பியூரிஃபிகேஷனே இருக்காது. பிளட் ம். யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். யூரிக் ஆசிட் அது சின்ன வயசுல 6 வயசுல எப்படிங்க வரும்? அது ஃபுல்லாமே 6 வயசுல இருந்தே எப்படி அப்போ வருது? பிறக்கும் பொழுதே இருக்குதாமா நீங்க ஒண்ணு. ஓகே. அப்ப பிறந்த குழந்தைக்கு அப்ப வளர வளர நம்ம அந்த உணவு மூலியமாவே இதை சரி செய்துட்டு வந்துடலாம். ஆமா, இது எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப் தெரியுமா? லைக் வந்து அந்த ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் லாங் ஒரு பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அங்க வேக வைத்து மசித்த பழங்கள் மட்டுமே கொடுத்துட்டு வரணும். 15 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. இப்ப லிட்டரலாவே அந்த குழந்தைகளும் வெறும் குழந்தைகள் தான், அவங்க எல்லாம் வெறும் குழந்தைகள் தான். நம்ம என்ன கொடுக்கறோமோ அதான் சாப்பிட போறாங்க அப்படின்னா இன்னும் ஈஸி இல்லையா? விலங்குகள், குழந்தைகள் இல்ல, விலங்குகள், மனித வடிவில் இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அப்படிதான். பட் ஆனா அவங்க இன்னும் அந்த நிலையில தான் அப்படியே இருப்பாங்க. அதனால இப்ப நம்மளுடைய கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓனா டெசிஷன்ஸ் இருக்க தெரியாது. சோ அப்ப நம்ம குடுக்கறத அவங்க சாப்பிடணும் அப்படின்னா அப்ப நம்ம குடுக்கறத என்ன குடுக்கறோம் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கணும். சரி, இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, நீ திங்கிற உணவு குழந்தைக்கு எப்படி கொடுப்ப? நீ திங்கிற உணவு எப்படி குழந்தைக்கு கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கணும் இல்ல? நீங்க உணவு கொடுக்குறீங்க, ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வரல? உணவுக்கும் அந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கணும். உணவு கொடுத்தா ஆரோக்கியம். அப்படி இல்லையே, அதுதான் இந்த காலத்துல எல்லாம் மெக்டொனால்ட்ஸ் அது இதுதானே வாங்கி சாப்பிடுறோம். அப்புறம் ஏன் அப்ப உணவே தப்புன்னு சொல்லுங்க. அப்ப உணவு எதுக்கு? அப்ப உணவு எதுக்காக உள்ள கொடுக்குறீங்க? ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறீங்களா, சந்தோஷத்துக்கு கொடுக்குறீங்களா, எதற்காக உணவு கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். உணவு கொடுப்பது நோக்கம் என்ன? சாகாம இருக்கிறக்கா? வளர்றதுக்கு தான். எங்க வளருது? எங்க என்ன வளரணும்? மூளை தானே வளரணும். மூளை வளரணும், மனம் வளரணும். எதுவுமே வளரலையே, தலைகளால போயிட்டு இருக்குது. நார்மல் கிட்டுக்கே அதுவே இப்ப பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனா இந்த மாதிரி குழந்தைகளை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம இந்த மாதிரி கேட்டா அவங்களுக்கு இன்னும் வேதனை அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம சில கேள்விகள் நான் கேட்கல, அவங்க யாரையும் நம்மள கேட்க முடியாது. இது பனிஷ்மெண்ட் தான், இது பனிஷ்மெண்ட் தான், வேற என்ன? ஏன் இது யார் செய்த குற்றம்னு தெரியாது இல்லையா? இப்ப அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது வந்து இப்ப யார் செய்த தவறு, யார் செய்த குற்றம்? பெற்றோர் தான் காரணம். எப்படி அவங்க காரணம்னு நீங்க சொல்றீங்க? ஆமா, அவங்க கொடுக்கற உணவு தானே குழந்தைகளை பைத்தியக்காரனாக்குது. இல்ல, சில குழந்தைகள் பிறந்ததுல இருந்தே அப்படி இருப்பாங்க இல்லையா? ஆமா, பிறந்த நீ ஒன்றரை உணவு பழக்கமே தப்பு. 2 பேரு தலைவன் கணவன் மனைவி உணவு பழக்கமே தப்பு. அது சைவமா இருக்கிற பிள்ளைங்க வந்து ஆட்டிசமா இருக்க சைவமெல்லாம் கிடையாது. 2 பேரும் பல உணவுல இருக்கணும். கணவனும் பல உணவுல இருக்கணும், மனைவியும் பல உணவுல இருக்கணும். அப்ப ஏன் எல்லா குழந்தைகளும் ஆட்டிசமா பிறக்கல? அதான் கேள்வி. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்தம் எப்ப குடல் எப்ப கெட்டு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். எந்த நோய் வேணாலும் வரலாம். என்னது, இந்த ஆட்டிசம் தான் வரணும் அவசியம் இல்லை. அது புற்றுநோயாக வரலாம், அது சக்கரை நோயை வரலாம், அது வந்து காமட நோயை வரலாம், வாத நோய் வர 1 லட்சம் நோயாக வரலாம். ரத்தம் கெட்டு போய் ரத்தமும் குடலும் கெட்டு போச்சுன்னா, ரத்தமும் பெருங்குடலும் கொண்டு போயிடுச்சுன்னா 1 லட்சம் நோய் வரலாம். போதுமா? அந்த 1 லட்சம் நோயில தான் இது ஒண்ணு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம மக்களையும் பார்க்கணும், கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு கேள்விகளே வருது பாருங்க. நீங்க இதுதாங்க, இதுங்க பாரு, நான் சொல்றேன் பாரு, இந்த ஒரு விஷம் வந்து எதை வேணாலும் உருவாக்கும். இந்த ஒரு விஷம், அது ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போயிட்டா 1 கோடி நோய் எழுதிக்கிங்க. என்னது, அப்ப அந்த நம்ம சொல்ற மாதிரி வேற எந்த ரீசனுமே அதை தேட முடியாது. அதாவது இதுக்கு என்ன காரணம்? பெருங்குடல் சுத்தமாகணும், அவ்வளவுதான். ரத்தம் வந்து கெட்டு போயிருக்கு. ரத்தம் பெருங்குடல் சுத்தம், ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா எந்த நோய் வேணாலும் வரும். வர போற சரி. அதாவது ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா எந்த நோய் வேணாலும் வரும். நீங்க சொல்லுங்க, ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போனா அது வந்து மனநோய். அதே என்ன எழுதியிருக்காரு, அது என்ன அங்க பாருங்க, ரேஷனல் ஃபாஸ்டிங்
பிசிக்கல் அண்ட் மென்டல் என்ன? பிசிக்கல் சம்பந்தமான 1,00,000 நோய், மென்டல் சம்பந்தமான 1,00,000 நோய். முடிஞ்சு போச்சா? அதான் பிசிக்கல்ல சக்கரை நோயில் போட்டிருக்காரா, மென்டல்ல ஆட்டிசன் போட்டிருக்காரு? இல்லவே, மென்டல்ல டோட்டல் என்னன்னு. இப்ப மென்டல் எத்தனை நோய் வச்சுக்கிறீங்க கேசவன் ஐயா? மென்டல்ல ஒரு மென்டல் எத்தனை நோய் வச்சுக்க போறீங்க சொல்லுங்க. பிசிக்கல் எத்தனை நோய்? பிசிக்கல்ல 4,000 நோய், பிசிக்கல்னா 4,000 நோய். மென்டல்ல எக்கச்சக்கமான நோய் இருக்குது. மென்டல்ல 1,00,000 நோய். நினைக்கிறதெல்லாம் அதுதான். இல்லைங்க, நார்மலா இருக்கிற மனுஷனே ஏதோ ஒரு தாட்ல போய் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. அவங்களே நார்மலா இருக்கிறவங்களுக்கே டிப்ரெஷன் வருது. அமெரிக்கால இருக்கிறவங்க 100க்கு 25 பேரு பெருங்குடல் கெட்டு போய் மென்டல் அவுட், அல்ல ஸ்டீராய்டு சுத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு 20% பேர் வந்து மென்டல் அவுட். அது தெரிஞ்ச விஷயம் தாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே அவங்களுக்கு அமெரிக்காவோட அப்படியே என்ன காரணம்? அவங்க சாப்பிட்றது பூரா தவறான உணவு. அவங்க மென்டல் அது இறப்பையை கெடுக்கிறதுக்கு காட்டு மிராண்டி உணவு. அதாவது காட்டு மிராண்டி இல்ல, நகர மிராண்டிகள் சாப்பிடக்கூடிய கொடிய வைரஸ். அதாவது பெருங்குடலை கெடுக்கக்கூடிய அங்க பெருங்குடல பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் நிறைய இருக்கு, நியூரல் லிங்க், நியூரான் பார்ட்டிகல் நிறைய இருக்கு. அந்த நியூரான் பார்ட்டிகல் டேமேஜ் பண்ணிடுது, எது பாய்சனா மாத்தி விடுது. பாய்சனா மாத்தன உடனே நேர பாய்சன் மூளைக்கு ஏறிடும். என்னது? பாய்சன் நேரம் மூளைக்கு ஏறிடும். மூளைக்கு ஏறணுன்னே அப்படியே படிப்படியா நாளமெல்லாம் சுரப்பி எண்டோகுலாண்டுக்கு போயிடும். எண்டோகுலாண்டுக்கு மூளை எண்டோகுலாண்டு கிட்ட இருக்குது, எல்லாம் டோட்டல் டேமேஜ். அவ்வளவுதான், இறந்துருவாங்க அவங்க. இறந்துதானே போகணும். என்னது என்ன ஆகணும்? ஹியூமனா பிறந்தவங்க எல்லாமே இறந்துதான் போகணும். ஆனா அது எப்படி இறக்கணும் அப்படின்றது ஒன்னது இருக்கு, பாயிண்ட் இருக்கு. சுத்தம் செய்து அந்த எல்லாத்தையுமே பேலன்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு பாயிண்ட் நிக்க வச்சுதான் நம்ம விடணும் அப்படின்ற அறிவு இப்போ நம்ம பயணம் செய்யறதெல்லாம் இப்ப எனக்கு புரியுது. பட் ஆனா இது மாதிரி பல்வேறு மன அமைப்போட இருக்கிற மேபி இப்ப என்னுடைய துறை, என்னுடைய வேலை வந்து வேலையாட்டம் இல்ல, போய் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு வெளியே வர மாதிரி இருக்கு என்னுடைய வேலை. ஆமா, நல்ல அனுபவம். அதாவது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு மாணவன் எனக்கு கிடைக்கணும். நீங்க இவ்வளவு செய்தியில சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு தகவல் இல்லையா? நீங்க இப்ப நீங்க என்ன தெரியுமா முடியும்? ஒரு ஐயா சொல்றதெல்லாம் நான் ஏற்கனவே எல்லாம் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் இந்த தடுப்பூசி குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 50-100ன்னு போட்டு அது இந்த இவர் சொல்ற வியாதி தானே, அந்த பையன் வீதியா ஓடுவானோ, எல்லாம் பண்ணி கடைசியா 10 லட்ச ரூபா மாசம் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு பையனை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்தோம்னா பையனையும் கொண்டுடுவான், நம்மளையும் கொண்டுடுவான்னு. இந்த ஊசி மருந்து தாயா இதுக்கு அடிப்படைன்னு அந்த ஆள் சொல்லிட்டு வந்துட்டார், ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்துட்டார். இதுதான் இவர் சொல்றதெல்லாம் புரியுது எனக்கு. எல்லாம் ஊசியா போட்டு குழந்தையெல்லாம் பைத்தியம் பண்ணி நம்மளையும் பைத்தியம் பண்ணி கேட்டா தடுப்பூசியெல்லாம் அவன் கண்டுபிடிச்சவனுக்கும் தெரியாது என்னன்னு, போட்டுக்கிறவனுக்கும் தெரியாது. அங்க அமெரிக்கா விட்டு வீட்டுக்கு ஒடியாந்தாரு. அப்படித்தான் ஒடியாரணும், வேற வழியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்க வைத்தியம் பார்க்கணும். இதுல இப்ப ஐயா சொன்னது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் எனக்கு புரியுது. என்னன்னா, அதாவது அந்த குடல் அசுத்தம் ஆயாச்சுன்னா அது எப்படி வேணா எந்த நோயானா உருவாக்கிக்கலாம். அது வந்து இந்த நோய் தான் உருவாகணும்னு அவசியம் கிடையாது. அதான் சொல்றேன். அது அப்படியே சொல்லுங்க, அது அப்படியே சொல்லுங்க. அப்புறம் தடுப்பூசிங்கிறது அந்த இயக்கத்தெல்லாம் நிறுத்துத, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் அதிசயமா இருக்கு எனக்கு. ஏன் வந்து மலச்சிக்கல் தடுப்பூசி மருந்து கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் வருது, மலச்சிக்கல் வந்து பெருங்குடல் போச்சு. தடுப்பூசி ஒரு பக்கம், அது எனக்கு புரியுது. இப்ப எனக்கு என்ன ஐயா இன்னைக்கு பேசுறது என்ன புரியுது அப்படின்னா, அந்த நோய் இந்த நோய் அதாவது இந்த நோய் இதனாலதான் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, எந்த நோய் எதுவாக இருந்தாலும் குடல் கெட்டு போனதுனாலதான் எந்த வயசு அது வந்து பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பிறக்கும் போதே இருந்தாலும் சரி, 6 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பண்ண தப்பு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் பாதிக்கும். அப்ப பிறக்கும் பொழுதே அந்த ஆட்டிசமா இருக்க சொல்லி அந்த மனமா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பெருங்குடல் தான். அப்ப அந்த குழந்தையோட பெருங்குடல்ல இருக்கிற அந்த அழுக்க சுத்தம் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்களே, அந்த பிறவிலேயே இருக்கு, பிறவிலேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க இனிமேல அந்த வார்த்தைக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. ஆமா, அதெல்லாம் பொய், எத்தனை பொய்.
பிறவிலையாவது ஒன்னாவது எல்லாம் வளர்த்து விடுறாங்க இவங்கள. இல்ல அதுக்கு தான் என்ன பண்றான்னா ஜெனட்டிக் என்ஜினியர் ஒன்று சொல்றான். அந்த ஜெனட்டிக் என்ஜினியர் என்னன்னா இந்த டிஎன்ஏ கரெக்ட் பண்ணலாங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்ஏ என்பது 200 கோடி டிஎன்ஏ இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம இத பேசுறவங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து பேசணும். இப்ப நீங்க பேசுறீங்க, இப்ப இது மாதிரி இப்ப நான் பேசணும் அப்படின்னா நான் ஒண்ணு நான் இதுல எதுனா ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படை ஒரு இதாகணும். இன்னும் வந்து பேசுற அளவுக்கு இப்ப இன்னைக்கு பேசுனதுல அவங்களுக்கு நல்லா கான்பிடென்ட் வந்தது. நான் பாக்குறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. எனக்கு அதுதான் இப்ப நான் பேசுனதை வச்சு அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இது மாதிரி எத்தனை பேரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுல இன்னும் முக்கியமானது பாத்தீங்கன்னா, முக்கியமா ஆட்டம். அவன் என்ன சொல்றான்னா ஆட்டம் தான் காரணம் சொல்றான். ஆட்டம் சொல்றான் இல்லையா, ஆட்டம்னு அவனும். அதாவது கார்பன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இந்த 4 ஆட்டம் தான் உடம்புல அதிகபட்சமா ஆளுமை பண்ணுது. அப்ப இந்த பெருங்குடல் தான் இங்க குற்றமே நடக்குது. பெருங்குடல் நம்ம சாப்பிடுற உணவு சரி, அந்த உள்ள இருக்கிற அந்த கழிவு சரி, அதை வெளியாக்கியாச்சு அப்படின்னா அது எந்த நோய் அடிப்படையா இருந்தாலும் ரத்தம் சுத்தமாயாச்சுன்னா அது எந்த நோயா இருந்தாலும் எந்த நோய் இந்த நோய் அந்த நோய். அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த ஐயா டயக்னைஸ்குள்ளேயே போக மாட்டாரு அப்படின்னு. அப்புறம் எதுவா இருந்தாலும் உனக்கு வந்து பெருங்குடல் தானே குற்றம். அமெரிக்கால பெருங்குடல் எவ்வளவு நீளையா? 2 அடியா 3 அடியா? பெருங்குடல் வந்து 1 மீட்டர் 1.5 மீட்டர் கிட்ட 9 அடி இருக்கு. அது ஒரு 1 3 5 அடி 5 அடி 6 அடி வருது. அது நான் உங்களாட்டம் இருக்கிறவங்க கூடிய சின்ன வயசுலேருந்து பழகி இதெல்லாம் பேசுகிறேன். இல்லைன்னா எனக்கு எப்படி இப்போ பேசுவேன், அதெல்லாம் பொய்யுன்னு. அதாவது இவர் சுப்பிரமணியம் என்ன பண்ணார், ஒரு அம்மாளுக்கு அன்கான்சியஸாக போச்சு. அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஹஸ்பண்டு டாக்டரு, மகனும் 2 பேர் டாக்டரு, மருமகளும் 2 பேர் டாக்டர், 5 டாக்டர் அவங்க வீட்டில். சுப்பிரமணியத்திட்ட கொண்டாந்து போட்டாங்க. அது அன்கான்சியஸாக இருக்குது, கோமா ஸ்டேஜில். 5 டாக்டரை வச்சுக்கிட்டு இங்கே தூக்கிட்டு வந்தேன்னா அதான் பெரிய ரகசியம். அவரு என்ன சொன்னார் சுப்பிரமணியன்கிட்ட, அதை கேசவன் நான் என்ன பண்ணேன்னா 2 மாதம் அதுக்கு அப்படியே ஜூஸ் வாயில கொடுத்து அன்கான்சியஸ்லேயே, அப்புறம் எனிமாவை கொட்டலை விட்டு கழுவி 3வது மாசத்துக்கு மேல 3 அடியே 2.5 அடியே சொன்னாரு. சளி அப்படியே நீட்டமா ஒரு திரி இது மாதிரி வந்திருக்குதியா வெள்ளையா. வந்த உடனே நம்ம கண்ணு முழிச்சுக்கிச்சு. இதெல்லாம் நான் எப்ப கேட்டேன் பாருங்க, எனக்கு இதெல்லாம் அனுபவம். இந்த இவரு சுபாஷ், இந்த இவரு சுப்பிரமணியம், உங்களாட்டம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு நான் இப்ப திருவள்ளுவர் மாதிரி நான் அப்பயே கேட்டுக்கிட்டேன்லாம். இப்ப இந்த சளி படலம் வந்தது அந்த அம்மாளுக்கு நினைப்பு வந்துடுச்சு. அந்த டாக்டர் அவன் வீட்டுல எல்லாம் ஆச்சரியப்படுறான். நாங்களும் ஒண்ணுமே என்னென்னவோ பண்ணோம். 5 டாக்டரும் அவனும் மருமவ நான் புருஷன் எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியல. இப்போது இதுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவருக்கும். இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், சுப்பிரமணியகிட்டே கேட்டிருக்கேன். அங்க போய் அவர் கூட இருப்பல்ல, அப்ப சொல்லுவாரு. இல்ல மீட்டிங் அவரு சொல்லுவார், மீட்டிங்ல நிறைய சொல்லுவாரு எனக்கு. அதனால அந்த பாருங்க, அதாவது நமக்கு பெருங்குடலே அடைச்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேங்குது, பெருங்குடலே அடைச்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேங்குது. அது மூளை எட்டு போச்சு, இல்ல சுயநினைவே இல்ல. இப்ப அரபு நாட்டினுடைய அந்த பெரிய அரபு நாட்டினுடைய ராஜா இருக்காருல்ல, அவர் பேர் என்னமோ ராஜான்னு நினைக்கிறேன். இப்ப இருக்காரு அரபு நாட்டுல கல்ஃப்ல. அவருடைய பையன் வந்து வயசு 27, அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிற, அவனால குணப்படுத்தலாம். அதான் இதேதான் அல்ல பெருங்குடல்ல போய் எல்லாம் சளியா அடைச்சிக்கிட்டு கிடக்க மாட்டேன். மன்னர் பையன் அவன் தான் பெரிய ஆளு. மன்னர் அவன் இந்த 3வது பையன். ஆமா, ஷேக்குன்னு சொல்லுவாங்க. ஷேக் அலிபா, ஷேக் எப்படி மன்னர் பையன். நேத்து கூட அந்த வீடியோ பார்த்தேன், மன்னர் பையன் 2 நாள் கூட வீடியோ பார்த்தேன். வயசு வந்து ஒரு 28 29 இருக்கேன். 12 வயசுல 13 வயசுல படுத்து வந்து 13 வயசுல படுத்து வந்து வயசு 27 ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அப்படியே சாக வேண்டியதுதான். இது கொடுத்தோம்னா சரியாயிடும். அவங்க பிறந்ததுல இருந்தே தவறான உணவு தான் அவங்களுக்கு எல்லாமே. அவன் இறைச்சி சாப்பிடுறவன் அவ்வளவுதான். இறைச்சி சாப்பிடுறவன், ஒட்டகக்கறி தான் மெயின் அவங்களுக்கு. அவன் அவ்வளவுதான், முடிஞ்சான் அவனெல்லாம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, எந்த நோய் எந்த தன்மையால இருந்தாலும், அந்த நோயை எந்த வடிவத்துல இருந்தாலும், இந்த சுத்தமான காய்கறியை சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் செய்வதனாலும், எந்த நோய் எந்த தன்மையில இருந்தாலும் அது வந்து அது இன்னொரு முக்கியமானது பாருங்க. இந்த மாதிரி ஆர்டிசி இருக்கணும், பியூர் வெஜிடேரியன் வந்து எது மருந்து இல்லாத வெஜிடபிள் தான் முக்கியம். நீ வந்து இந்த பெஸ்டிசைடு கடையில் விற்கிற மெடிசன்லாம்
கடையில விக்கிறதுல ஆகாது. என்னது? காய்கறி ஆகாது. நல்ல அதான் காய்கறியா வாங்கணும் கிராமத்துல. நேரா போயிடணும். எங்க போய் கிராமத்துல புடிச்சு காலை புடிச்சு கெஞ்சி மருந்து இல்லாத பப்பாளி வாங்கணும். காய் கொடுற காலை புடிச்சு கெஞ்சி வாங்கணும். மருந்து இல்லாத பப்பாளி காய், மருந்து இல்லாத முருங்கைக்காய், இந்த 2 மட்டும் வச்சு குணமாக்கிடலாம். மருந்து இல்லாத பப்பாளி காயும் மருந்து இல்லாத முருங்கைக்காய், இந்த 2 இருந்தா அந்த பையனை குணமாக்கிடலாம். வாட்டர் ஆர்வ வாட்டர் போதும். ஆர்வ வாட்டர் போதும். இந்த 2 உறுதிப்பட சொல்லுங்க. மருந்து இல்லாத முருங்கைக்காய், மருந்து இல்லாத பப்பாளிக்காய், அப்புறம் ஆர்வ வாட்டர். இதை வச்சு வெயிட் மிஷின் வச்சு மெடிக்கல் ரிப்போர்ட். எனக்கு மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணலாம். முதல் பேசிக்கா ஒரு $1000 கொடுக்க சொல்லிருங்க. அப்புறம் வந்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் மேசிவா கொடுக்கணும். மேசிவா என்ன கொடுக்கணும்னா கிஃப்ட் கொடுக்கணும். மேசிவ் கிஃப்ட். என்னது? இந்த நிதி எங்க போகுது? ஆராய்ச்சி நிதிக்கு தான் போகுது. ஆமா, நேரங்க அங்கேரிக்கு அனுப்பிச்சிருவேன். அங்கேரிக்கு அப்படியே கணக்கு மாத்தி விட்டுருவேன். நீ வந்து 10 வருஷத்துக்கு காலப்பட தேவையில்லை. எவனும் ஃபண்டே தேவையில்லை. கவர்மெண்ட் ஃபண்டே வேண்டான்றவனு. அன்கான்சியஸா அந்த அம்மா இருந்ததுனால ஈஸியா அவங்க எனிமா கொடுத்து கழுவிக்கிட்டே இருந்தாங்க. நினப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னா அரியா பிள்ளைகளும் எனிமா கொடுத்தா ஓடிப்படும். பிரச்சனை இல்ல. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரைன் டியூமர் கரெக்ட் பண்ணி காமிச்சேன். பிரைன் டியூமர் 15 வருஷம் இருக்கும். ஒரு வக்கீலுடைய பையனுக்கு, வக்கீலுடைய அப்பாவுக்கு பிரைன் டியூமர் வந்துருச்சு. கோயம்புத்தூர் KMCHல படம் எடுத்தாங்க. படம் எடுத்து பாத்தீங்கிறது மூளையில கட்டி வந்துருச்சு. வயது வந்து ஒரு 70-72 இருக்கும். அப்புறம் எங்கிட்ட வந்தாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க. மொத்தம் அப்பவே அவர் 120 கிலோ. பேஷண்ட் வந்து 120 கிலோ. 120 கிலோ எடை இருக்குது. கார்ல ஏற முடியாது, இறங்க முடியாது, காலை தூக்க முடியாது, காலை வந்து அரை அடி கூட தூக்க முடியாது. போல அங்க அமுத்திருச்சு, கட்டி ஏறி மொத்தமே பேரலிசிஸ். கை கால் மடக்க முடியாது, காலை தூக்க முடியாது, 1 இன்ச்சு கூட தூக்க முடியாது. அவங்க என்னத்துல சொன்னாங்க, இந்த கார்ல ஏறி இறங்குற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கார்ல ஏறி இறங்கிக்கணும் அவங்க. அதே போதுங்கிறாங்க அவங்க. ஆமா, அப்படி காரத்துக்கு மேல சீட்ல உட்காந்துக்கோணுங்க. அப்புறம் காரத்துக்கு கீரை வச்சு இறங்கி வரணுங்க. அது போதும். நான் சொன்னேன் அது கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? நாம கரெக்ட் பண்ணலான்னு. நான் அப்ப சொன்னேன், அவர் 120 கிலோ இருக்காரு, அவர் 90 கிலோ வருகிறப்ப நல்லா இருந்தா சொன்னேன். அவ்வளவுதான். கரெக்டா 90 கிலோ வந்துச்சு, ஆள் நல்லா ஆயிட்டாரு. கார்ல என்ன குதிரையில ஏறலாம். ஆமா, அப்புறம் நேரம் மெடிக்கல் அங்க போயிருக்காங்க. அதே KMCH போய் அந்த படத்தையும், அதாவது நல்லானதுக்கு அப்புறம் பழைய படத்தையும் புது படத்தை 2 கூட எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அந்த டியூமர் கரைஞ்சிருச்சு. அப்படியே டியூமர் கரைஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணிடுச்சு. லாக் கழுந்துருச்சு. அவ்வளவுதான். லாக் கழண்ட உடனே கைகள் ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்தா அப்புறம் செத்து போயிட்டாரு. 10 வருஷம் உயிரோட இருந்தா அப்புறம் செத்து போயிட்டாரு. அதே பெரிய சாதனையாச்சு. ஆனா எனக்கு எந்த பெரிய மேசிவ் கிஃப்ட்ல எதுவும் கொடுக்கல. போடான்னு நான் துரத்தி விட்டேன். போடா வெண்ணேன்னு துரத்தி விட்டேன். மேசிவ் கிஃப்ட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுங்க? அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இவனுக்கு தமிழ்நாட்டுக்காரர், இவனுக்கு அந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு அந்த எண்ணமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து யாரா இருந்தா தான் என்ன பாவம், யாரா இருந்தா தான் நமக்கு என்ன, நம்ம மனம் தாங்க முக்கியம். யாது முறை யாவரும் கேது. அதனால முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே அனுப்புறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.